ஓ அந்த லாஸ்ட்டில் போட்டிருக்காப்புல ஒன்றும் லாங்காக போக முடியும் ஒரு அவங்க இதாச்சு ஓடிஷா. ஏன்னா பின்னாடி வந்து ஸ்லோ பண்ணுறா. ஸ்லோ பண்ண உஷாராக எடுத்துக்கிறோம். அது வேறையா அப்படி பிடிச்சிருக்கான் ப்ரோ. என்ன ஒரு 1.5 கிலோ இருக்கும். அதையும் தப்பிச்சு விட பார்க்குறான். அவன் கையில் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எம்மோ அவனுக்கு பயம் வந்து விட்டது. எம்மோ அவனுக்கு பயம் வந்துச்சே இல்லையோ, எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா இந்த பில்லு மேல் நடக்க கஷ்டப்பட்டு ஒரு நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு மீன் பிடிச்சிட்டான். அது ஒரு குட்டி மீன் தான், ஒன்றும் அந்தளவு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கே தம்பி சிரிச்சிட்டே போகிறான். மாரிமுத்து மறுபடியும் ஒரு மீன் பிடிச்சிட்டான். அதுவும் ஒரு அணை மீன் மாதிரியே தெரியுது. அது நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஒரு 1.5 கிலோ இருக்கும். சிறப்பான செய்கை, தரமான செய்கை. நம்மளை நோக்கி அவன் வரான். நான் கஷ்டப்பட்டு அவனை நோக்கி போயிட்டுருந்தேன். தம்பி பார்த்து எடுத்துகிட்டு போப்பா, வாயிலேருந்து அத்துன்னு விழுந்துட்டு போகுது. சரி அம்மா ஊக்கம் இருந்தாலே விழணும்னு நினச்சா விழுந்துடும் ப்ரோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து சிறப்பான சம்பவம் தான். மீன் பிடிக்க வந்த இடத்துல சண்டே நாள் இந்த மாதிரி சும்மா இருந்தால் வருவாங்க. நான் சும்மா இருந்தால் வருவேன், அவங்க தினமும் வருவாங்க. ஃபுல் ஃபன் திஸ் வீடியோ. ஓரளவுக்கு ஆவரேஜாக மீன் பிடிச்சிருக்காங்க. இது குயின் மீனாக இருக்குமா என்ன, வகுத்த போட்டுன்னு இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பிடிச்ச மீன். சிக்கடா மீனான்னு நினச்சேன். ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. கண்ணு முட்டை முட்டையாக போட்டிருக்கு. பரவாயில்ல. வாயில் ஒரு மீன் முழுங்கி சாப்பிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தவளைக்காக ஓடியாந்தது, தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிச்சு. சேத்துல ஓடுது. தக்கடுதோம் திக்கடுதோம் டான்ஸ் ஃபுல் மூமெண்ட் ப்ரோ. சரி உங்களுக்கு மொத்த வீடியோவும் முழுசாக போடுறேன். பிடிச்சி விட்டான் மீன். சின்னசோ பெருசோ பிடிச்சிட்டான் டெஃபினெட்லி. ப்ரோ ஒரு 1/2 கிலோ இருக்கும் ப்ரோ, போதும் ப்ரோ. இது சின்னசான் ப்ரோ, முன்னாடியே மாட்டேங்குது, பார்த்து பொறுமையாடு. நரம்பு தள்ளிச்சு, நல்லா தைரியமாக எடுத்து உள்ள விட. உள்ள மீன் வைக்கிறேன், அதுக்கு அவ்வளோ பயம் இருக்குல்ல.